ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம், பயிற்சி 2.5 அதாவது 12th மேக்ஸில் சாப்டர் 2ல் சரிங்களா, கலப்பெண்களில் பயிற்சி 2.5ல் 7வது சம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. கவனிங்க, Z1 Z2 மற்றும் Z3 என்ற 3 கலப்பெண்கள் மாலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ 1, மாலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ 2, மாலஸ் ஆஃப் Z3ஓட வேல்யூ 3. Z1 Z2 Z3 என்ற 3 கலப்பெண் இருக்குது. அதோட மாடலஸோட மட்டு மதிப்பு 3த்தையும் கொடுத்துருக்காங்க. மற்றும் 3த்தையும் கூட்டினா அதோட வேல்யூ 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்றவாறு உள்ளது எனில் 9 மாலஸ் ஆஃப் 9 Z1 Z2 + 4 Z1 Z3 + 2 Z1 Z2 Z3 = 6 என நிறுவுக. LHS RHS ரெண்டுத்தையும் எடுத்து நிறுவணும். சரிங்களா, முதல்ல கொஸ்டின் கொடுத்து தெரியுதலாமா. ஃபஸ்ட்டு மாலஸ் ஆஃப் Z1 = 1, மாலஸ் ஆஃப் Z2 = 2, மாலஸ் ஆஃப் Z3 = 3. இப்போ அப்படி ஸ்கொயர் பண்ணுங்கள். மாலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் = 1, மாலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் = 2 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4, மாலஸ் ஆஃப் Z3 ஹோல் ஸ்கொயர் = 3 ஸ்கொயர் பண்ணால் 9. சரிங்களா, நெக்ஸ்ட்டு மாலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி மாலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்னால் Z பார்னு எழுதுவோம். சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதேமாதிரி மாலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்னால் Z1 பார் = 1. அதே மாதிரி Z2 பார் = 4 ஸ்கொயருக்காக. Z3 பார் = 9. நம்மளுக்கு Z1 மட்டும்தான் வேணும். அப்போ Z1 = 1/Z1 பார், Z2 = 4 இது இருந்தால் வந்தால் Z2 பார். நெக்ஸ்ட்டு Z3 = 9/Z3 பார். இந்த டினாமினேட்டர் தெரிஞ்சிட்டோம். இப்போ Z1 Z2 Z3ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது 3த்தையும் கூட்டினா 1 சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணலாமா. அப்போ மாடலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 = 1. சரிங்களா, அப்போ கூட்டலாமா. அப்போ Z1ஓட வேல்யூ இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறாங்க பாருங்கள். 1/Z1 பார் ப்ளஸ் 1/4/Z2 பார் ப்ளஸ் Z3ஓட 9/Z3 பார் = 1. இப்போ பொதுவாக எல்சிஎம் எடுக்கிறோம். கவனிங்க, Z1 பார் Z2 பார் Z3 பார் = 1. கவனிங்க, இப்போ பொதுவாக எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே என்ன இருக்குது, Z1 பார் தான் இருக்குது. என்ன இல்லை ரிமைனிங் Z2ம் Z3 இல்லை. அதான் அப்போ அங்கே மேலே எழுதணும். பாருங்கள், Z2 பார் Z3 பார் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 1 3 இல்லை. அப்போ 4 Z1 பார் Z3 பார் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன இல்லை, 1 2 இல்லை. அப்போ 9 Z1 பார் Z2 பார். சரிங்களா, இப்போ பாருங்கள், மொத்தமாக ஹோல் பார் போடுறாங்க. நீங்கள் மாடலஸ் தனித்தனியாக பிரிச்சலாமா. மாடலஸ் Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 Z1 Z2. பொதுவாக ஹோல் பார் போட்டேன். அதேமாதிரி மட்டும் தனித்தனியாக பிரிக்கிறேன். சரியா, டினாமினேட்டர் பாருங்கள். அதேமாதிரி இதுக்கு டினாமினேட்டர் மட்டும் தனித்தனியாக பிரிக்கிறேன். மாலஸ் ஆஃப் Z1 பாரு, மாலஸ் ஆஃப் Z2 ஹோல் பாரு, மாலஸ் ஆஃப் Z3 ஹோல் பாரு ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம், 1. சரிங்களா, இப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டினா, மாலஸ் ஆஃப் Z பார் = மாலஸ் ஆஃப் Z. மாலஸ் ஆஃப் Z மாலஸ் எடுத்தால் அந்த பார் கேன்சல் ஆகிடும். அப்படின்னா என்ன ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். Z2 Z3 ப்ளஸ் 4 Z1 Z3 ப்ளஸ் 9 Z1 Z2 divide
modulus of z1 modulus of z2 modulus of z3 equal to என்ன வரும் 1. modulus of z1 ஓட வேல்யூ z2 ஓட வேல்யூ z3 ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 சரிங்களா 1 2 3 அவனே கொடுத்துட்டான் z1 ஓட வேல்யூ 1 modulus of z2 ஓட 2 modulus of z3 ஓட வேல்யூ 3 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். therefore z2 z3 plus 4 z1 z3 plus 9 z1 z2 மட்டு டிவைடில் இதோட வேல்யூ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 1. இதை 3 பிறகுனா வரும் 6 2 2 2 6. therefore இதை ஆர்டராக கூட எழுதிங்க இல்லைன்னா z2 z3 plus 4 z1 z3 plus 9 z1 z2 ஈக்குவல் டிவைடில் என்ன வரும் 6 ஈக்குவல் டு 1. இந்த 6 குறுக்கு பெருக்கல் பண்ணால் ஆன்சர் வந்துச்சு. z2 z3 plus 4 z1 z3 plus 9 z1 z2 equal to 6. நம்மளுக்கு ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டராக கூட எழுதிங்க. ஃபஸ்ட் 9 இருக்கும், அடுத்து 4 இருக்கும், லாஸ்ட்டாக இது இருக்கும். அது மாதிரி கூட திரும்ப எழுதிக்கலாம் சரியா. 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 whole modulus equal to என்ன வரும் 6 என நிறுவப்பட்டது. இது கம்பல்சரி எழுதணும்ப்பா. LHS RHS வந்தால் கம்பல்சரி எழுதணும். சரிங்களா. இதே மாடல் சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 மார்க் கம்பல்சரி பப்ளிக்கு வர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் ஈஸியாக போகலாம். தேங்க்யூ டு ஆல்.